சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல, நார்வே செஸ்ல சுற்று 3ல இருந்து ஒரு ஆட்டத்த வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஆட்டம் அர்ஜுன் எரிகேசிக்கும், வேர்ல்ட் சாம்பியன் குகேஷ்க்கும் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலான கேம். ஸோ ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச நிம்ஸோ இந்தியன் வந்து ஆடியிருக்காரு குகேஷ். ஸோ கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா D4 அண்ட் தென் நைட் F6 அதுக்கப்புறம் C4, E6 அண்ட் தென் நைட் C3. ஸோ ஜென்ரலாக பிஷப் B4க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எது எதுன்னு பார்க்கும்போது E3 இருக்குது, குயின் C2 கிளாசிக்கல், அடுத்து குயின் B3, பிஷப் டு G5, நைட் F3, இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப லீஸ்ட் பிளேடு வேரியேஷன் சொல்லக்கூடிய இந்த ரொமனிஷன் வேரியேஷன் சொல்லுவாங்க G3. பானை வந்து G3 போட்டு பிஷப் ஃபேன்ச் ஷடோ பண்ணுற ஐடியா. அப்படி அதாவது சென்டரை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க நிம்ஸோ இண்டியனில். ஒயிட் வந்து லைட் ஸ்கொயர்ஸ் சென்டரில் பிடிக்க பார்ப்பாங்க. அதுக்கான முயற்சி தான் இது. ஸோ கேசல்ஸ் பிஷப் G2 வந்தால் எப்படிங்க சென்ட்ரல் கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? இப்போ வழியே இல்லை, D5 ஆடியே ஆகணும். ஸோ D5 பான் டு A3. இதுக்கப்புறம் வந்து அந்த பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போடுறாரு. மோஸ்ட் ஆஃப் த வேரியேஷன்ஸில் நிம்ஸோ இண்டியனில் எக்ஸப்ட் டு 1 or 2 மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பிஷப் வந்து இதை வெட்டிடுவாங்க. ஸோ பிஷப் இன்ட்டு C3, B இன்ட்டு C3 அண்ட் தென் பான் டு C5, சாரி D டேக் C4. இப்போது அர்ஜுனுக்கான ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, குகேஷ் வைக்கிறது, நான் இந்த பானை வெட்டிட்டேன், எப்படி இந்த பானை ரெக்கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் B5 வந்து விளையாடக்கூடாது லேட்டராக. எனிவே இப்போ விளையாடவும் முடியாது, பட் இருந்தாலும் லேட்டராக விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காக A4 விளையாடுறாரு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, C5 வரும்போதும் பிஷப் A3 வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை பின் பண்ணும். ஸோ C5, பிஷப் A3. ஸோ 2 விஷயத்துக்கு ஒரே டைமில் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் குயின் A5. ஸோ பானை பின் பண்ணுறாரு, த்ரெட்னிங் டு இட்ஸ் நாட் அ வெரி பிக் டீல். மேபி ரூக் D8 அதுதான் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. குயின் C2, ஏன்னா இந்த பானையும் த்ரெட்டன் பண்ணுறாரு, இந்த பானையும் த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ குயின் டு C2, ரூக் டு D8 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப் என்ஜின் மூவ்ஸ். டேட்டா பேஸில் எந்த கேமுமே கிடையாது. ஸோ 10 மூவ் தான் பார்த்துருக்கோம், ஆனால் டேட்டா பேஸில் எந்த கேமும் கிடையாது இந்த இந்த இதில். ஆனால் எல்லாமே டாப் மூவ்ஸ். ஸோ பிஷப் இன்ட்டு C5, அடுத்து நைட் A6. ஸோ நீங்கள் வந்து டைம் கண்ட்ரோல் வச்சு பார்க்கும்போதே தெரியும், அர்ஜுன் பயங்கர ப்ரிப்பேர்டாக வந்திருக்காரு. அர்ஜுனுக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் குகேஷ் தனக்கு இருக்கக்கூடிய 2 மணி நேரத்தில் ஆல்ரெடி வந்து 1 1/4 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டாரு. எப்போ 11 மூவ்லே. ஸோ பிஷப் F6 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் D4. ஸோ இந்த பானோட பின்னை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. அண்ட் தென் பிஷப் நைட் F3 கிக்கிங் த ரூக் அவே. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து நம்ம டேரெக்டாகவும் நைட் F6 சாரி கேப்சர் பண்ணலாம். பட் நைட் F3 வந்து ஃப்ரீயாக நம்ம டெவலப் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நைட் F3, ரூக் D7 போனதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு F6, G இன்ட்டு F6. ஸோ இந்த பானை திரும்ப டார்கெட் பண்ணுறதுக்கு நைட் டு D2. ப்ளஸ் அதே நேரத்தில் இந்த பானை அன்பின்னும் ஆயிருக்கு. ஸோ குயின் டு C7 ப்ரொடெக்டிங் த பான். ஸோ அதுக்கப்புறம் A5. ஸோ A5 வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா B6 வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஜஸ்ட் இது 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 வந்து ஒரு வீக் பான். எவ்வளோ பக்கத்தில் இருக்குமோ அவ்வளோ நல்லது நமக்கு. ஸோ ஈவன் சம்டைம்ஸ் இந்த நைட் எங்கேயாவது போனால் கூட ரொம்ப தூரமாக A6 இஸ் அ பாசிபிலிட்டி பிகாஸ் திஸ் இஸ் பின்டு. ஸோ ருக் B8, அதனால் ப்ரொஃப்ளாக்டிக்காக விளையாடுறார் ருக் B8. அண்ட் தென் ஃபைனலி அர்ஜுன் கேசல் பண்ணிடுறாரு. கேசல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேசல் பண்ண உடனே ரூக்கும் கனெக்ட் ஆகிடுது. குகேஷோட பொசிஷன் பார்த்திங்கன்னா இந்த 4 ஃபார் 5 பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராம்ப்டாக குயின் சைடில் இருக்குது. இவரோட பீசஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் கோஆர்டினேட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ பான் டு B5 அண்ட் தென் சாரி பான் டு B6, அடுத்து B5 தான். ஸோ 8x B6, 8x B6 அண்ட் பஸ் ஆன் அண்ட் தென் நைட் E4. ஸோ சென்ட்ரலைசிங் த நைட் ப்ளஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய த்ரெட்டோட வருது, 4th த்ரெட்டு. ஸோ கிங் G7 போட்டு டிஃபெண்ட் பண்ணுறாரு பின். அதுக்கப்புறம் ஸோ இங்கே தான் வந்து இந்த மாதிரி மூவ்ஸ் விளையாடுறதுனால தான் நான் அர்ஜுனை ரொம்ப பாராட்டிக்கிட்டே இருப்பேன். ஸோ G4 ஸோ G4 வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட்டு அர்ஜுன்ஸ் மூவ் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய கேம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் H4 G4ல். ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் எந்த பிளேயரோட கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி அக்ரெசிவாக கிங் சைடில் பான்ஸ் அட்வான்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணுற ஒரே பிளேயர் இப்போதைக்கு இவர் மட்டும்தான். ஸோ நைட் C5 போகிறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து நைட் C5 வந்து பார்த்திங்கன்னா வந்தாக்கா நம்ம என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னா, நைட்டை G3யில் போட்டு நைட் H5 போகிறாரு. ஸோ எக்ஸலண்ட்டான ரீமினரிங். ஸோ இந்த வீக் பான் வந்து ஓப்பனிங்கில் ஆன வீக்னஸை வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. நமக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குயின் E5, பின் அதுக்கப்புறம் ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. அதாவது இந்த ஒரு ரூக் மட்டும்தான் அவருக்கு ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த ரூக்கை நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லி அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. பான் டு B5. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, C3 மட்டும் ஃபாலோ ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குகேஷ்க்கு 2 கனெக்டட் பாஸ் பான் வந்து B அண்ட் C5ல இருக்கும். அதுவும் பெரிய த்ரெட்டு தான் லாங் ரனில். ஸோ இதையும் வச்சுக்கிட்டு எப்படி கிங் சைடில் வந்து அட்டாக்கை வந்து கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ பான் டு F4,
த்ரெட்னிங் த குயின். ஸோ குயின் E3 செக். இந்த மூவ் வந்து ஒரு டீப் கால்குலேஷன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஏன்னா குயின் E3 செக்கா எப்படி இந்த குயினை நம்ம வந்து கிக் பண்ண போகிறோம்? ரூக் F3 போட்டாலும் திரும்ப பிஷப்போட ஐஸ் பிளாக் பண்ணிவிடுவோம். திரும்ப நீங்கள் ரூக் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? ப்ளஸ் இங்கே ஒரு குயின் வந்து இருந்துகிட்டே இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க நம்ம கேம்பில். ஸோ குயின் E3 செக்குக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? கிங் H1 ஆடிடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் D1, அடுத்து குயின் டெக்ஸ் D1, நாட் ரூக் டெக்ஸ் D1. இப்போ நீங்கள் ரூக் டெக்ஸ் D1 ஆடினீங்கன்னு சொன்னாக்கா தென் பிஷப் B7 அண்ட் பிளாக் வந்து என்ன சொல்கிறது, அவுட் ஆஃப் த வுட்ஸ், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து கேமை வந்து கொண்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த பொசிஷனில் ஏன் வந்து குயின் டெக்ஸ் D1 விளையாடுறாரு அப்படின்னா இன்னமும் பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குது. அதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பிளாக் வந்து க்ரீடியாக வந்து இந்த பானை வெட்ட முடியாது. வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட் இன் ஃபியூ மூவ்ஸ் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு லைன் காமிக்கிறேன். நைட் H5 செக்கு. நீங்கள் பேக் ரேங்க் போனீங்க அப்படின்னா பேக் ரேங்க்கில் மேட் இருக்குது. ஸோ நீங்கள் எனி மூவ் கிங் H8, G8, F8 என்ன பண்ணாலும் குயின் D8 வந்து மேட். ஸோ அந்த மூவ் வந்து அவுட் ஆஃப் த கொஷின். ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் ஃபார்வர்டில் தான் வரணும். எதர் யூ ப்ளே கிங் G6 ஆர் H6. நீங்கள் H6 போனீங்க அப்படின்னா இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா திரும்ப குயின் டு D8 சேம் மூவ். பிஷப் வந்து பின்னில் இருக்குது. சரி நம்ம இங்கே தானே அவர் செக் கொடுக்க போகிறோம், நைட்டை வச்சு பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா தென் குயின் டு G8 வருவார். இப்போ இந்த பொசிஷனில் கிங் G6 வந்தாலும் அதே கதை தான், சேம் ஸ்டோரி. ஸோ பிஷப் B7 ஜஸ்ட் எல்லா பீஸையும் நம்ம கேப்சர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி நம்ம ஆட மாட்டோம். ஸோ ஏதோ ஒரு டிஃபென்சிவ் மூவ் மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் டைம் குயின் G8 செக்கு, ஒரு மூவ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். கிங் H6 அண்ட் தென் குயின் டு G7 செக்மேட். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய த்ரெட் இருக்குது. ஸோ பான் கிராப் பண்ணி மேட்டில் வந்து நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து இந்த பொசிஷனில் வந்து குயின் டெக்ஸ் D1 வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஐடியா. இது எல்லாமே டீப் கால்குலேஷன். ஸோ நைட் டு D7 போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஷப்போட ஐஸ் க்ளோஸ் பண்ணக்கூடாது. பிஷப் எனக்கு ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் நான் வந்து இந்த பிஷப்பை வந்து நம்ம வந்து நலிஃபை பண்ண முடியும் அப்படின்றது தான். இப்போது இந்த பிஷப்பை டெவலப் பண்ண விடாமல் தடுக்கிறாரு. ஸோ டெம்போ கெய்னிங் மூவ் ப்ளஸ் டபுள் அட்டாக்கு. ஸோ பிஷப் C6. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெம்பரரியாக வந்து பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா நினச்சிருக்கு. ஐ மீன் பீஸை ரெக்கவர் பண்ணிவிடுவார். பட் ஆனால் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பார் மேலே போனதை பார்த்துக்க முடியும். ஏன்னா இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக். இது ஏன் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னாக்கா நைட் டு H5 செக், இன் பிட்வீன் செக்ஸ் வந்து அவர் மிஸ் பண்ணுறாரு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா கிங் H8 போனதுக்கப்புறம் ரூக் F3. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த மொமெண்ட் வந்தாச்சு. ஸோ பீஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குயினை வந்து கிக் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரூக் H3 போயிட்டு இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ குயின் டு C5 த்ரெட்னிங் த பிஷப். இப்போ நீங்கள் வந்து வெட்டி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. பிஷப் டு D7, ரூக் D6. ஸோ டபுள் அட்டாக், குயின் டு E1. ஸோ ஃபர்ஸ்ட் சைட்டு குயின் E1 எதுக்காக அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே குயின் H4 இந்த பக்கம் போயிட்டு ஏதோ செக்மேட் பண்ண போகிறாரு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரியுது பிஷப் B7 வந்தாக்கா நமக்கு வந்து ரூக் போயிடும். அதனால் பான் டு E4 விளையாடுறதுக்கு நமக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்ட்டு இந்த குயினை வந்து இங்கே வைக்கிறார். மல்டிபர்பஸ். ஸோ பான் டு E4, ரூக் இன்ட்டு D7, அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் F6. ஸோ த்ரெட்னிங் தென் ரூக். ஸோ ரூக் D3 வந்து ஆக்டிவாக விளையாட ட்ரை பண்ணுறாரு. அண்ட் தென் குயின் டு H4. இப்போவும் பாருங்கள் ரூக் இன்ட்டு C3 இஸ் அவைலபிள். ஆனால் ரூக் இன்ட்டு C3 இஸ் நாட் அவைலபிள், பட் ரூக் இன்ட்டு F3 இஸ் அவைலபிள். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா குயினை வந்து கிங்கை வந்து மூவ் பண்ணுறாரு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா மேட் இன் ஒன் த்ரெட் இருக்குது. ஈவன் நீங்கள் செக்கு கொடுத்தா கூட இங்கே பாருங்கள் கிங் G2, குயின் செக் கொடுத்தீங்கன்னா கிங் H3 அண்ட் அதுக்கப்புறம் உங்களால் மேட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பீசஸும் பக்கத்தில் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம தமிழில் பார்த்துருப்போம். ஸோ அதனால் எந்த பீஸையுமே நீங்கள் வெட்டவும் முடியாது, செக்கும் யூஸ்லெஸ் செக்ஸ் தான். ஸோ கிங் G7 ப்ரொஃப்ளாக்டிவாக விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு D3. இந்த மூவ் தான் ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா இந்த ஒரு பானை வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஜஸ்ட் 2 moves அவே ஃப்ரம் குயினிங் அண்ட் யுவர் கிங் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ். குட் யூ ப்ளே தட் மூவ் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். எப்படி இந்த மூவ் உங்களால் விளையாட முடியும் அப்படின்ற அளவுக்கு இந்த மூவ் வந்து ஆடி இருக்கிறாரு. பட் இந்த இடத்துல இன்னொரு மூவ் வந்து கம்ப்யூட்டர் சொன்னுச்சு. ஏன் அந்த மூவ் வந்து கம்ப்யூட்டருக்கு பிடிக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ பான் டு F5 விளையாட சொல்லுது. என்னடா ஐடியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லெட்ஸ் சே ரூக் D1 செக்கு, கிங் G2 ஆஸ் யூஷுவல் அந்த செக்கு. ஸோ இது மாதிரி எஸ்கேப் ஆகிடலாம். இது தவிர்த்து நீங்கள் பிஷப் C6 ஒரு லைன் இருக்குது. இது வந்து எதுக்காக பிஷப் C6னா இந்த F5 எதுக்காக விளையாடுறாங்கன்றதை புரிய வைக்கிறதுக்காக நான் இந்த மூவ் வந்து நானே ரேண்டமாக சூஸ் பண்ணேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவ்ஸ் ஃப்ரம் த என்ஜின் சைஸ். ஸோ குயின் G5 செக்கு. இப்போ வந்து நீங்கள் மேட்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கிங் F8 போயாகணும். எல்லாமே ப்ரிட்டி மச் ஃபோர்ஸ்ட் மூவ். ஸோ நைட் டேக்ஸ் H7 செக்கு. இப்போ இந்த செக்கு வைக்கும்போது G5க்கு வந்தோம் இல்லையா, அப்போ வந்து இந்த F பான் இல்லாத போது குயின் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த குயினை நம்ம கேப்சர் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக இது F5 விளையாட சொல்லுது. இன்ஃபேக்ட் பிஷப் C6 ஆட மாட்டாங்க, பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஸோ நைட் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கிங் E8
அண்ட் தென் எஃப் டேக்ஸ் E6. ஸோ டிஸ்கவரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இன்ட்டு F7 வந்து பெரிய த்ரெட்டு. நீங்கள் குயினை கேப்சர் பண்ணி ஸோ பானை கேப்சர் பண்ணால் குயின் ஃபாலோ ஆகிடும். நீங்கள் குயினை கேப்சர் பண்ணீங்கன்னு சொன்னால் தென் டேக்ஸ் F7 செக்கு இன்பிட்வீன் செக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குயினை வந்து வெட்டிடலாம். வெட்டிட்டு ப்ரொமோஷன் த்ரெடன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி கேப்சர் பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கும். நீங்கள் இங்கே கேப்சர் பண்ணிங்கன்னா குயின் ப்ரொமோட் பண்ணிவிடுவாங்க. கிங் E7 வரும்போது கிங் டு G2. இப்போது நீங்கள் இமீடியட்டாக கேப்சர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நைட் E5 வந்து ஃபோர்க் இருக்குது. அதை பண்ணவும் முடியாது. ஸோ த பான் இஸ் இமன் டு கேப்சர். ஸோ பிஷப் இன்ட்டு E4. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிங் 2 F2 கிங் G3 எனிதிங் இஸ் வின்னிங். பிகாஸ் அகெயின் உங்களால் வந்து இந்த பானை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் லைன். இதெல்லாம் ஏன் இவ்வளோ டீப்பாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாமே ஒரு பாசிபிலிட்டி. ஒரு கிளாசிக்கல் கேமில் இவ்வளோ தூரம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில். பட் ஆனால் இந்த பொசிஷனில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு குகேஷ்க்கு 3 நிமிஷம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் 33வது மூலம் இருக்கும். ஸோ ரூக் இன்ட்டு D3. ஸோ பயங்கரமாக ப்ரெஷர் போடுறாரு. இதில் ஒரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா 40 மூவுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது. அதுதான் மெயின் ப்ராப்ளமே. ஸோ நைட் H5 செக்கு, கிங் G8, குயின் D8 செக்கு, அண்ட் தென் குயினால் பிளாக் பண்ணுறாரு. குயின் டெக்ஸ் D3. ஃபைனலி அந்த பெரிய த்ரெட்டாக அந்த பானை வந்து ஃபோர் பண்ணி கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ பானை F5 அண்ட் தென் குயின் D7. ஸோ இந்த பொசிஷனில் வந்து சில பேருக்கு கேம் வந்து ஈக்குவலைஸ் ஆகிற மாதிரி தோணும். ஏன்னா பிஷப் E4 செக் இருக்குது. கிங் G1 வந்ததுக்கப்புறம் பிஷப் D5 எல்லாத்தையும் அப்படியே ஒரு கட்டுக்கோப்பாக வச்ச மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பட் அதே மாதிரி இந்த பொசிஷனில் வந்து ஒரே மூவ் தான் இருக்குது. நீங்கள் குயின் இன்ட்டு B5 விளையாடிட்டு பொறுமையாக இந்த பொசிஷனை வந்து நீங்கள் யோசனை பண்ணி விளையாடலாம். பட் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா மேபி ஆப்போட்ட ப்ரெஷர் பண்ணலாம் ஏன்னா டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேப்சர் பண்ணிடுறாரு. இதனால கேம் வந்து கம்ப்ளீட்லி ஈக்குவல் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வருது. இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது பிளண்டர் அர்ஜுனோட பக்கம் இருந்து பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த ஒரு 3 நாளாக பிளண்டர் பண்ணுறாரு. ஸோ குயின் C5 செக்கு, கிங் F1, கேம் இஸ் ஈக்குவல் நவ். பிஷப் C4 செக்கு, பின் அதுக்கப்புறம் குயினை வந்து ட்ரேட் பண்ணிடுறாரு ஃபோர்ஸ் பண்ணி. ஸோ இந்த பொசிஷன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரா தான் இது. கிராண்ட் மாஸ்டரில் நான் பல தடவை சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்து லிட்டரலி ட்ரா. பட் இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிங் F3 திரும்ப வந்து அவருக்கு டைம் கொடுத்தும் திரும்ப டைம் எக்ஸாஸ்ட் ஆக்சுவலாக டைம் கொடுக்கல, சாரி 10 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட். இப்போ இந்த கேம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். சில இடங்களில் இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி ஒன்லி மூவ் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ 10-20 செகண்ட்ஸில் என்ன பண்ண முடியும்? அப்போ தான் வந்து நம்ம ஓப்பனிங்கில் எடுத்த அந்த டைம் வந்து ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். ஸோ பான் டு B4, கிங் E3, கிங் F7 அண்ட் தென் நைட் டு G3. நைட் G3க்கு அப்புறம் கிங் E7 அகெயின் கொஞ்சம் ஸ்லைட்லி பார் மேலே போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பானை நம்மளால் ரவுண்ட் அப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இவன் இந்த பான்ஸ் எல்லாம் டபுள் பானாக இருந்தாலும் இந்த கிங் மூவ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி லூசிங் மூவ். ஸோ நைட் E4 செக்கு, கிங் D5 அண்ட் தென் கிங் E3. ஸோ நீங்கள் பானை புஷ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் நைட் C3 செக் இருக்குது. அதுக்கப்புறம் குயினிங் ஸ்கொயரை தான் ஸ்டாப் பண்ணிடலாம். அண்ட் இங்கே வந்து பானை புஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் F6 போகிறாரு. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி பிளண்டர் பண்ணுறாங்க டைம் ப்ரெஷரில். ஸோ வந்து இங்கே நைட் C3 செக் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங். ஸோ இப்போ நீங்கள் கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருக்கும் ஆக்ஷனில் இருந்து. அதுக்கப்புறம் நைட் டு D1 அண்ட் தென் நைட் B2 போட்டு பிஷப்பையும் துரத்தி விடலாம். ப்ளஸ் இங்கே ஒரு பெரிய பிளாக் ஹெடும் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொறுமையாக இந்த பக்கம் போயிட்டு இந்த பானை டார்கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால தான் இது வின்னிங் காட்டுது. ஸோ F6 அண்ட் தென் கிங் E6 பான் டு F5 செக்கு டிஃப்ளெக்ட் பண்ண பார்க்குறாரு. கேப்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபோர்க் இருக்குது. ஸோ கிங் D7, கிங் டு கிங் டு D2, பின் அதுக்கப்புறம் பான் டு B2 அண்ட் தென் கிங் டு C2. ஸோ கிங் C2க்கு அப்புறம் திரும்ப கேம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க திரும்ப ஈக்குவலைஸ் ஆகிருக்கு. ஸோ கிங் டேக்ஸ் B2 அண்ட் தென் பிஷப் F1, த லாஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் த கேம். இந்த பொசிஷனில் கூட இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம இங்கே போய்ட்டு இப்படி வந்து இந்த நைட்டை வந்து த்ரெட்டன் பண்ணலாம். ஏன்னா நைட் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி இந்த பானை ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஆனால் இதில் என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த பக்கம் 2 பக்கமும் நம்ம டயகனல் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஏன்னா இப்போ நீங்கள் வரவே முடியாது இது. ஸோ பிஷப் இன்ட்டு E4 இருக்குது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் பின்னாடி போயிட்டு வர்றதுக்குள்ளே அவர் என்ன பண்ணிடுறாரு நைட்டு E4ல் வச்சிடுறாரு. ஸோ நைட் இஸ் ஃப்ரீ டு மூவ். இப்போ அந்த நைட் அட்டாக் பண்ணால் நைட் G3 வந்து இந்த பானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு பிரச்சனை H4. ஸோ கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயரை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக உள்ளே வரக்கூடிய ஸ்கொயரை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணிடுறாரு. ஸோ பிஷப் D5, கிங் C3 அண்ட் கிங் E7, கிங் D3, கிங் D6 அண்ட் தென் நைட் E4 செக். ஸோ இது வந்து அவங்க லெவல் இதெல்லாம் பேசிக் ஆர் எலிமெண்ட்ரி என் கேம் மாதிரி. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். ஒன்று நீங்கள் வெட்டி பார்க்கலாம். வெட்டினிங்கன்னா திஸ் இஸ் சிம்பிள் பான் இன் கேம். ஸோ இது உங்களுக்கே தெரியும் வின்னிங் சொல்லிட்டு. சப்போஸ் கிங்கை மூவ் பண்ணி ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாமா பார்த்தா கிங் E7 போவீங்க. பின் அதுக்கப்புறம் கிங் E3, கிங் F4 அண்ட் தென் பொறுமையாக இம்ப்ரூவ் பண்ணலாம் பொசிஷனை.
ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஆஃப் மொமெண்ட்டில் நீங்கள் ஃபோர்க்கில் மாட்ட வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் இந்த பானை டார்கெட் பண்ணலாம் நைட்டை யூஸ் பண்ணி. ஸோ அதர்வைஸ் கிங் C6 போனீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஃபோர்க் இருக்குது. ஸோ உங்களால் வந்து இந்த பிஷப் வச்சு இங்கே கார்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ரேண்டம் மூவ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இந்த பான் ஃபால் ஆகிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் இது வின்னிங் பொசிஷன் தான். ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேம் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிக்காரு வந்து பீட் பண்ணினார். ஸோ அர்ஜுனுமே வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக தான் விளையாடிட்டு இருக்கிறாரு. ஏன்னா கால்சனோட வந்து லாஸ் ஆகிருக்காரு. ஸோ ஐ திங்க் இன்னொரு லாஸும் வந்து ஆயிருக்கா நான் நினைக்கிறேன். ஸோ ரிசல்ட்ஸ் பேஜ் நம்ம செக் பண்ணோம். ப்ளஸ் நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் டே. ஸோ இன்றைக்கான கேமை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னையோட என்னோட டோர்னமெண்ட்டும் முடியுது. நான் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு சம்மரி வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு பண்ணுறேன். ப்ளஸ் ஒவ்வொரு கேமும் நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அப்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு கேமும் நான் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. இனிமேல் நான் கிளாசிக்கல் கேம்ஸ் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நான் தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி நான் அதை உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.